பழகிடுச்சுன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பயம் இன்றைக்கி தான் வீட்டில் தான் வந்துருக்குது. இன்னும் ஃபர்தர் மோல்டு ஆகலை. இஞ்சி தான் 4 மாதம் ஆகுது. Flower on female. இங்கே பாரு எந்திரிங்க. ஓ படம் எடுக்குது. பாபு. ஓ அதெல்லாம் பிடிச்சிருச்சு. ஓ அப்படின்னு சொல்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்காக ஃபீடிங் ஃபிஷ் வாங்குறதுக்கு ஃபிஷ் பாயிண்ட் அக்வேரியம் பெட் ஷாப் போயிருந்தேன். நான் போனப்போ பார்த்தீங்கன்னா பெட் ஷாப் வந்து ஃபுல்லி லோடடாக நிறையா ஃபிஷ்ஷஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து கோல்ட் ஃபிஷ்ஷஸ் தான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. பார்த்திங்கன்னா இந்த தடவை பெரிய சைஸில் வந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. இதோட பேர் பார்த்திங்கன்னா 1500 சொன்னாங்க. உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது. நார்மல் சைஸில் தான் வரும். இது ரொம்பவுமே பெரிய சைஸுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேரட் ஃபிஷ்ஷஸ், அதுவுமே நிறையா லோட் பண்ணியிருந்தாங்க. அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. ஓரளவுக்கு வந்து நார்மல் சைஸு, ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஹைடிங் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. கலர் வீடோ, எப்போவுமே கலர் வீடோ நிறைய ஸ்டாக் வச்சுருப்பாங்க. எப்போவுமே ஃபிஷ் பாயிண்ட்னாவே பேர்டுக்கு வந்து ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு. அங்கே பார்த்திங்கன்னா இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேர்டு வச்சுருந்தாங்க. என்ன பேர்டுன்னு கேட்டதுக்கு எக்லெக்டக்ஸ்னு சொன்னாங்க. கேட்டதையுமே எடுத்து காமிச்சாங்க. என்ன சாப்பிடுங்க? ஆப்பிள் ஃபுட்டு ஆப்பிள், அப்புறம் பப்பாளி, திராட்சை, ஃப்ரூட் சீடு எல்லாமே சாப்பிடும். சீடுங்க எல்லாம் சீடு எல்லாம் சீடு சாப்பிடும். காஜி நல்லா பேசும். 4 months தான் ஆகுது. செக் பண்ணிக்கலாம். ஹாய் 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 பழகிடுச்சுன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பயம் இன்றைக்கி தான் வீட்டில் தான் வந்துருக்குது. இன்னும் ஃபர்தர் மோல்டு ஆகலை. இஞ்சி தான் 4 மாதம் ஆகுது. மோல்டு அடல்ட் ஒரு 6 மாதம் இருந்தால் நல்லா மோல்டு ஆகும். கலர் டார்க்காக வரும். 4 கலர் இருக்க மாட்டேங்குது. ஆமாம் பாருங்க பீகாக்ல வர மாதிரி கடிச்சு. ஓகே கடி கடிச்சுன்னா பயங்கரமாக கடிக்கும். இவர நவாஸ்கிட்டே அட்டாச் இல்லை, என்கிட்ட மட்டும் தான். நான் தான் ஃபீட் பண்ணதால வீட்டில் யார்கிட்டையும் அட்டாச் இல்லை. மட்டும் தான் தொட முடியும். பேர்டு பார்க்குறக்கு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபீமேல் பேர்டுன்னு நினைக்கிறேன். மேல் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இதே ப்ரீடில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பேர்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா க்ரே பேரட்டும் வச்சுருந்தாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50,000 சொன்னாங்க. இதோட ப்ரைஸ் தான் இருக்குல்லையே அதிகம், 65,000. நமக்கு ரெயின்போ லாரிக்கிட்ட பற்றி நல்லா தெரியும். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 25,000 வரும். அந்த பேர்டே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். நம்ம பேசுகிறத கூட திருப்பி பேசும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா. இந்த பேர்டு இவ்வளோ ப்ரைஸுங்கும்போது கண்டிப்பாக அதை விட அடுத்த லெவலாக தான் இருக்கும். நல்ல ஃப்ரெண்ட்லி பேர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி பேர்டு வாங்கினோம்னா, என்ன இந்த மாதிரி பேர்டு வாங்கினோம்னா நம்ம நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இல்லைன்னா அந்த பேர்டு வந்து ஸ்ட்ரெஸ்டாக அலோனாக ஃபீல் பண்ணும். க்ரே பேரட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 50,000 சொன்னாங்க. ரொம்ப டேர்ம்டாக ரொம்ப காமாக இருந்துச்சு. இந்த பேர்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. உங்களுக்கு இந்த பேர்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேர்டு வந்து ஃபிஷ் பாயிண்டில் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் கை கொடுத்தேன், கடிக்கவெல்லாம் இல்லை, ஃப்ரெண்ட்லியாக தான் பிஹேவ் பண்ணிச்சு. ஒரு 2-3 days ஸ்பெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்லியாக இந்த பேர்டு. க்ரே பேரட்டுமே சூப்பராக இருந்துச்சு. 2 பேர்டையுமே பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபிஷ்ஷஸ் நம்ம செக்ஷன் போயிட்டோம், நம்மளோட ஃபீடிங் ஃபிஷ்ஷஸ் வாங்குறதுக்கு. இது என்ன ஃபிஷ்ஷுங்க ஒயிட் கலர் இருக்கிறது? இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஃபிஷ்ஷை பார்த்துட்டு இருக்கும்போது ஷிவ் வந்து ஃப்ளவர்கான் ஃப்ரைஸ் வந்து இன்னொரு டேங்க்கில் இருக்குதுன்னு சொன்னான். போய் பார்த்தப்போ 3 months ஃப்ரைஸு எல்லாமே ஒரு டேங்க்கில் வச்சுருந்தாங்க. கப்பீஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. இந்த தடவை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் டிஃப்ரெண்ட் டேங்க்கில் வச்சுருந்தாங்க. பார் வெரைட்டிஸ் வந்து வேறு சைஸில்
நிறையா கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. கிரே ஃபிஷ்ஷஸ் எப்போவுமே இப்போ ஸ்டாக் வச்சுருக்காங்க. எல்லா கலர்ஸுமே கிடைக்கிது. குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த தடவை. சொன்ன மாதிரி பார்ப் வெரைட்டிஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயுமே இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நேம் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். பக்கு ஃபிஷ்ஷஸ், அது போக ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸ். ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸ் கூட ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் போட்டிருந்தாங்க, பீட்டா. கோல்ட் ஃபிஷ்ஷஸ் ஒரண்டாவில் ஸ்மால் சைஸஸுமே இருந்துச்சு டிஃப்ரெண்ட் கலர்ஸில். நம்ம ஃபஸ்ட்டு பெரிய சைஸை வந்து இன்னொரு டேங்க்கில் பார்த்துருந்தோம். அது ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1500 சொன்னாங்க பேரு. அது போக எப்போவுமே ஷார்க்கு, ஒயிட்டு, பிளாக்கு, ரெயின்போ ஷார்க்கு, ரெட் டெயில் ஷார்க் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஷார்க் எப்போவுமே நிறையா எடுப்பாங்க. ஸ்டாக் எப்போவுமே நிறையா இருக்கும். குட்டி ஷார்க்கு, ஈவன் பெரிய ஷார்க்கெல்லாம் கூட கிடைக்கும். பீட்டா ஃபிஷ்ஷஸ் எப்பவுமே நிறையா வச்சுருப்பாங்க, இம்போர்ட்டட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டிங்ரே வந்து ஸ்டாக் வச்சுருந்தாங்க. ஸ்டிங்ரே நல்லா ஆக்டிவாக இருந்தது. ஸ்டிங்ரேவோட ஆக்டிவிட்டியெல்லாம் பார்க்குறக்கு உண்மையிலேயே நல்லாயிருக்கும். நம்மளும் ஸ்டிங்ரே வாங்கி கொஞ்ச நாள் வச்சுருந்தோம். அதோட வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கோல்ட் ஃபிஷ்ஷஸ் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வச்சுருந்தாங்க. ஆஸ்கர்ஸ் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்தது. எல்லா வெரைட்டிஸுமே இருந்தது. ஓரளவுக்கு நார்மலான சைஸு, ரொம்ப சின்ன சைஸுன்னு சொல்ல முடியாது. சில்வர் ஷார்க் அங்கே பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபிஷ்ஷஸ் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். ஃபீடிங் ஃபிஷ்ஷஸ் வேணும், நம்ம போய் வாங்கிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்கானோட குட்டி மீன் ஒன்று நம்ம வாங்கிட்டோம், சிவ் கேட்டான்னு. அதை தான் இப்போ பிடிச்சிட்ருக்காங்க. ஃபீமேலாக கேட்டோம், நாங்கள் ஃபீமேல்னு சொல்லி ஒரு மீன் பிடிச்சி கொடுத்தாங்க. ஃப்ளவர்கான் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் எல்லாமே ஆக்டிவாக வேறு லெவலில் இருந்துச்சு. எப்போவுமே ஃபிஷ் பாயிண்டில் நிறையா ஃப்ளவர்கான்ஸ் வந்து ஸ்டாக் வச்சுருப்பாங்க. மோலிஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில், டிஃப்ரெண்ட் சைஸில், டிஃப்ரெண்ட் கலர்ஸில். நல்லா பலபலன்னு இருக்கு. இன்னைக்கு தான் இந்த மாதிரி 2 நாளைக்கு ஒருக்கா குளிக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் குளிச்சேன். இப்போ எங்க இருக்கோம்னு சொல்லிட்டா, நம்ம ஃபீமேல் ஃபிஷ் வாங்கியிருக்கோம். எதுன்னு சொல்லிட்டா ஃப்ளவர் ஆன் ஃபீமேல். இங்கே பாரு, எந்திரிங்க. ஓ படம் எடுக்குது. பைத்தன் பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா சிவுக்கு அந்த டாக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த டாக் வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. பார்க்குறக்கு கலர் வேறு லெவலில் இருந்துச்சு.
ப்ரான்ஸ் எல்லாம் எவ்வளோங்க? Jet black puppies. ஓ பிளாக் கப்பி. Jet black. இப்போ பார்த்தீங்கன்னா பெட் ஷாப்பில் நம்ம ஃபீடிங் ஃபிஷஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷஸ் ஃபீட் பண்ணுறக்கு. ஸோ இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியிருக்கு. இதில் வந்து தண்ணி இப்போதைக்கு விட்டுருக்கு. இதை மறுபடியும் இந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேறு தண்ணி விட்டுட்டு தான் நம்ம ஃபிஷ் விடுவோம். ஸோ அதனால் வந்து இதிலே ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிஷ் தனியாக எடுத்துட்டோம். இதை வந்து நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷஸ் ஃபீட் பண்ணுவோம். அதெல்லாம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சாப்பிட்டோம். கீழே போனால் சாப்பிட முடியும். இது என்ன சாப்பிட முடியும்? எப்போ புடி நான் புடி அதெல்லாம் இது சூப்பராக பிடிக்குதுப்பா. இந்த மாதிரி ஸ்னேக் ஹெட் எதுவுமே ஃபுட் எடுத்துக்கல. அதனால தான் ஃபீடிங் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம். மெயினாக நல்லா கூடி ட்ரை ஸ்டம் சாப்பிடும். ஸ்னேக் ஹெட் ஃபுட் எடுக்கல. இப்போ அவங்க ஃபீடிங் பிடிக்குதான்னு பார்க்கலாம். கடையிலே ஃபீடிங்லாம் போட்டாங்க. அப்போ பிடிச்சிது, இப்போ பிடிக்க மாட்டேது. கீழே வந்தாலும் பிடிக்கல. இல்லை போ போய் சாப்பிடுது. குட்டி கிழிச்சு சாப்பிடுது. அதெல்லாம் பிடிக்க முடியல. இது பண்ணிடுச்சு அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி கொள்ளுது. அந்த ஃபேமிலியில் மாட்டிக்கிச்சு. அதை போய் நீ போய் சாப்பிடு, இல்லை நீ போய் சாப்பிடு அப்படின்னு மாட்டி பேசிட்டு அப்படிலாம் பேசவே பேசாது. நான் தான் சாப்பிடுவேன், நீ தான் சாப்பிடுவேன், நான் தான் சாப்பிடுவேன். இப்படி இந்த தண்ணி பத்தாது போல இழுத்துட்டு போட்டு சுனாமி மாதிரி. ஸ்னேக் ஹெட் அமைதி இருக்கு. இது வரைக்கும் அதப்பையுமா 2 பிடிச்சிருக்கு. அதுவும்னா நிறையா பிடிச்சிருச்சு. ஸ்னேக் ஹெட்டும் ஒன்று கொல்ல மாதிரி போய் பிடிக்கல, பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி வெளியே நான் அரப்பைமா கிட்ட பார்த்ததே இல்லை. பசிக்கும் போல ரொம்ப. நண்பர்களே அனைவருக்கும் முக்கிய செய்திகள். உங்களுக்கு ஃபுல்லான சாப்பாடு இங்கே கிடைக்கும். சாப்பிடுங்கோ. கடையில் இந்த ஸ்னேக் ஹெட் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீடிங் பண்ணி காமிச்சாங்க. எல்லா ஃபிஷ்ஷையும் இதுதான் சாப்பிட்டுச்சு. ரெட் டைலோ சவல் நோஸோ சாப்பிடல. இங்கே ஆனால் வந்து ஃபீடிங் ஸ்னேக் ஹெட் கோசம் தான் பண்ணுச்சு. பட் ஒரு ஃபிஷ் கூட பிடிக்கலைங்க. அது இப்போல்லாம் அரப்பைமா சாப்பிட்டுச்சு. அரப்பைமா அதுனா மெயின்லி அரப்பைமா அதுனா ஸ்னேக் ஹெட் பிடிக்கல, இதுவும் பிடிக்கல. அது ஒன்று ஸ்ட்ரெஸ் பண்ணி சாப்பிட போயிருக்கோம். ஆனால் அது வேறு இடத்துல போயிடுச்சு. இடம் அங்கே சாப்பிடுறது எல்லாத்தையும் சாப்பிடுறது. ஸ்னேக் ஹெட் வந்து லைட் ஆஃப் பண்ணிங்கன்னா வந்து ஃபிஷ் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. பார்க்கலாம் இன்னும் 1 or 2 days கழிச்சு ஒரு அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஏன் ஃபீட் அடிக்கலன்னு எனக்கு தெரியல. புது டேங்க்னால தான் மெயினாக வந்து டேங்க் என்ன செட் ஆகலை. இப்போ தான் கொஞ்சம் பாதி டேங்க் வரைக்கும் ஸ்விம் பண்ணுது. இந்த மாதிரி ஃபிஷஸ் அண்ட் பெட்ஸ் பற்றி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.